ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மலப்புரம் காளியை பற்றி, மகாபெரிவாளை பற்றி, துர்க்கை அம்மனை பற்றி, அண்ட் இப்போ வந்துட்டு ஆண்டவமணியத்தில் கேளக்கியர் சித்தர் அவரை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன். இன்றைக்கி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், எந்த பக்கமாக உட்காந்துக்கணும் மாமி, என்ன பண்ணணும், நானும் ஒரு வாரமாக வேண்டின்னு இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன், நம்பின்றவங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது நேத்திக்கு வந்துட்டு ஒரு 3 பேர் ரொம்ப அழுதாப்பா. காந்திபுரத்துலேருந்து ஒருத்தங்க, அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ஒருத்தங்க, அதுக்கப்புறம் திருப்பூர்லேருந்து ஒருத்தங்க. அதாவது நான் இருக்கவே எனக்கு பிடிக்கல மாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன பிரச்சனைன்னு எனக்கு கேட்டு நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்க, எனக்கு தாங்கவே முடியலை. நான் இருந்து ஏதாவது சூசைட் பண்ணிட்டு சப்போஸ் நான் பழச்சுட்டேன்னா என்னை யாரும் பார்க்க மாட்டாளே, அதுக்காகத்தான் நான் பொறுமையாக இருக்கேன், எனக்கு எப்படி சாகிறதுன்னு தெரில. ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவள் அழும்பொழுதெல்லாம் கதறி அழுதுன்னு இருந்தான். ஸோ அதனால தான் சரி இந்த பதிவை நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வேண்டின்றேன்னாக்கா கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்ப பலன் ஜாஸ்தி, சக்தியும் ஜாஸ்தி. ஸோ கூட்டு பிரார்த்தனை எல்லாருமே பண்ணுங்க, எல்லாருமே இவாளுக்காக வேண்டிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவையை நான் போடுறேன். இப்போ எனக்கு கேளக்கியர் சொப்பனத்தில் வருதில்லை இப்போ, அதனால் நான் மகாபெரிவாளை தான் வேண்டின்றேன். ரொம்ப வருத்தப்படுறாளே, இவாளுக்காக நீங்கள் என்னன்னு எனக்கு தெரிஞ்சால் காமிங்கோ அப்படின்னு சொல்லி ராத்திரி விளக்கேற்றிட்டு வேண்டிட்டு 9-9:30 மணிக்கிட்ட தான் நான் படுத்துட்டேன். யூஸ்வலாக இந்த மாதிரி யாராவது கேட்டால் நான் பிரத்யேகமாக அப்போ கைகால் அலமெண்ட்டு ராத்திரி சாப்பிட்டுட்டு விளக்கு ஸ்பெசிஃபிக்காக அவருக்காகவே ஒரு விளக்கு இருக்குது, அதை ஏற்றி வச்சுட்டு வேண்டிட்டு படுத்துவேன். ஒரு சில வாட்டி காமிக்கும், எப்போவுமே சொல்ல முடியாது, ஒரு சில வாட்டி இந்த மாதிரி பிரச்சனைங்கிறத காமிக்கும். நேற்றுக்கு ஆக்சுவலி என்ன காமிச்சது அப்படின்னாக்கா, பிதுர்கள்னு சொல்லுவாள் இல்லையா நம்மளுடைய மூதாதையர், பிதுர்களுக்கு பண்ணியிருக்கேளா நீங்கள், அவளுக்கு வந்துட்டு நல்லது பண்ணணும், அவள் வந்துட்டு பசியால் துடிச்சுக்கின்றதா நீங்கள் எப்படி நன்னா இருப்பேள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உபதேசம் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய பேர் உட்காந்துருக்கா. அப்போ வந்துட்டு கேட்குறார், நீங்கள் ஒன்றுமே கண்டிப்பாக பண்ணாததுக்கு ஏனோ தானோன்னு பண்ணினேன்னா அவளுக்கு அது விஷமாக போய் சேர்றதா, அவள் அவங்கள சபிக்கிறா அப்படிங்கிற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணினார். ஜென்ரலாக எல்லாருமே உட்காந்துருக்கோம், அவர் கேட்க சொல்கிற மாதிரி உபதேசம் பண்ணுற மாதிரி இருந்தது. இதுதான் நேற்றுக்கு எனக்கு தெரிஞ்சுது. அதனால் இதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்காவது உங்களோட முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு பண்ணிட்டு இருக்கேளா, தவசம் கொடுக்குறேளா, திதி கொடுக்குறேளா, இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அண்ட் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறேன்னு இருக்கேளா நிறைய பேர்ட்டு நான் கேட்டுட்டேன். ஒரு சில பேர் பண்ணலைன்னா, ஒரு சில பேர் நான் ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு சில பேர் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்துன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஸோ இந்த பித்திருக்கள் வழிபாடை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தாத பண்ணுங்க. ஒருவேளை மேபி ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கலாம், நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது ரொம்ப அவதிப்பட்டா நமக்கு அதை காமிக்கும்னு சொல்லுவா இல்லையா, அவள் வந்துட்டு மோட்சத்துக்கு போய் சேராதுக்கு அவள் அலைஞ்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அவளோட அலைச்சல் அவளுடைய கஷ்டங்கள் நமக்கு காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஜென்ரலா. அதனால முடிஞ்சு அதை யோசிச்சு நீங்க பாருங்க, நம்ம எல்லாரும் கரெக்டாக பண்றோமா இல்லை பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு நேத்திக்கு காமிச்சது இதுதான், இந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா அவளுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி நன்னா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் நேற்றுக்கு பெரியவா பேசினார். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே யோசிச்சு பாருங்க. ஸோ இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேளக்கியர் சித்தரை பற்றி நிறைய பேர் இன்னும் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. அதனால் அவர் எனக்கு இந்த மாதிரி சொப்பனத்தில் வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. மகா பெரியவா பேசுகிறா, மகா காளி பேசுகிறா, துர்க்கை அம்மன் பேசுகிறா, பட் இவர் இன்னும் வரவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு. அதனால் கண்டிப்பாக அவரும் வருவார். நம்ம வந்துட்டு இதுவும் கடந்து போகணும்னு நம்ம காத்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பான முறையில் அவர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்பிக்கையாக எல்லாருமே வேண்டிக்கோங்க. நடக்கிறது எல்லாம் நமக்கு நல்லதாகவே நடக்கும். 100% நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்குமே. நான் வந்துட்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்காக எல்லாருமே வேண்டிக்கோங்க. இந்த நேத்திக்கு ரொம்ப வருத்தப்பட்ட வாழ்க்காக பிரத்யேகமாக ஓம் கேளக்கியர் சித்தர் நமோன்னு நமக, ஓம் கேளக்கியர் சித்தர் நமோன்னு நமக, ஓம் கேளக்கியர் சித்தர் நமோன்னு நமகான்னு ஒரு 3 வாட்டியோ இல்லை 11 வாட்டியோ தயவு பண்ணி எல்லாருமே சொல்லுங்க. இது அவளுக்காக வேண்டிக்கிறதாக இருக்கட்டும். ஓம் ஹரஹர சங்கர்.